அதாவது கடவுளை மாதிரி வேஷம் போட்டுக்கிறது, கடவுளை மாதிரி ட்ரெஸ் பண்றது, கடவுளை மாதிரி அந்த தோற்றத்துல காட்டப்பட்ட விஷயங்களை தான் செய்வது, அதன் மூலமா கடவுளாக முடியாது. ஒரு பித்தளை கிரீடம் உன்னை கடவுளாக்கி விட முடியாது கண்ணே. ஒரு பித்தளை கிரீடம் உன்னை கடவுளாக ஆக்கிவிட முடியாது. உன்னுள் இருக்கிற பித்தளை தங்கமாக மாறினால் மட்டும்தான் நீ கடவுளாக ஜொலிக்க முடியுமே ஒழிய ஒரு பித்தளை கிரீடத்தை தலையில் வைத்துக் கொள்வதால் நீ கடவுளாக மாறிவிட முடியுமா? இப்படி கிரீடம் வச்சுக்கிட்டவெல்லாம் பிறகு போஸ்கோ ஆக்ட்ல உள்ள போயிருக்கான் சார். இப்படி கிரீடம் வச்சவெல்லாம் போஸ்கோ ஆக்ட்ல உள்ள போனான் சார். நம்ம மனிதனா நீடிக்கிறோம் பாருங்க, இதுதான் ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன் மனிதனா நீடிப்பது கஷ்டம்னு கேட்டா, நம்மால விலங்காவும் வாழ முடியாது, மனுஷனாவும் வாழ முடியாது, கடவுளாவும் வாழ முடியாது. ஏன் மனுஷனா வாழ முடியாது? வாழ்ந்தா மத்தவன் தின்னுருவான். நம்ம மனுஷனா வாழணும்னு முடிவு பண்ணி வாழ ஆரம்பிச்சா மத்தவன் தின்னுருவான் நம்மள. சரி, விலங்கா மாறணும் அப்படின்னா நாம மத்தவங்களை திங்கணும், இல்லைன்னா நம்ம சர்வைவல் இருக்காது, நம்ம இந்த உலகத்துல வாழ முடியாது. ஒரு விலங்கு காலம்பரை எந்திரிச்ச உடனே என்ன வேலை? எதையாவது திங்கணும். ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு தின்னாதான் உயிரோடையே வாழ முடியும். அப்ப நம்மால ஒரு விலங்கா மாறினா இன்னொருத்தனை திங்கணும். நம்ம மனுஷனா வாழணும்னா நம்மள ஒருத்தன் தின்னுருவான். சரி, கடவுளா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்மளை வச்சு 4 பேர் காசு பார்த்துருவான். பெரிய கஷ்டம். நம்ம எதுவாதான் இருக்கிறது இந்த உலகத்துல நீடிப்பது ரொம்ப சிரமம். நல்லவர்களா இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க உலகத்துல, நல்லவங்க சிரமப்பட வேண்டியிருக்கு. அப்புறம் நல்லபடியா வாழு நன்னெறி கழகம் சொன்னா எப்படி வாழ்வாங்க? நல்லவங்க கஷ்டப்படுறாங்களே, அது எந்த வகையில நியாயம்? நல்லவங்களா இருக்கிறவங்க கஷ்டப்படுறதுங்கிறது எந்த வகையில நியாயமா இருக்கும்? இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு நான் உடனே என்னுடைய பேச்சுல ஒரே ஒரு பதில் சொன்னேன். நல்லவனா இருக்கிறது லாபகரமா இருக்கும்னா எல்லாருமே இருந்துருவானே, அது நிச்சயமா லாபகரமா தான் இருக்கும். அப்படின்னா கெட்டவன் கூட இருந்துருவான். ஏன்? லாபம் தானே. நல்லவனா இருக்கிறது நமக்கு லாபமா இருக்காதுன்னு தெரிஞ்சும் நல்லவனா இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷன் மிக உயர்ந்த இடத்தை அடைய முடியும். அப்படிங்கிறதுக்காக இயற்கை வச்சிருக்கு. நீங்க எப்பாவது யூடியூப் சேனல் போனீங்கன்னா அதுல குரங்குகளுடைய வாழ்க்கை முறையை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 80-85% நம்ம பிஹேவியரும் அதோட பிஹேவியரும் ஒரே மாதிரி இருக்கும். சில சமயத்தில் அது கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கும். அதான் ஒரே ஒரு வித்தியாசம். நம்மளால அது முடியாது. அது யாரும் பார்க்கறாங்கன்னா ஒரு வேஷம், பார்க்கலன்னா ஒரு வேஷம்ங்கிற டூப்ளிகேட்லாம் பண்ணாது. பார்த்தாலும் பார்க்காட்டியும் அடிச்சா சொரிஞ்சிரும். அது பாட்டுக்கு பேசாம நம்மால் பார்த்தா ஒரு மாதிரி இருப்பான், பார்க்காட்டி ஒரு மாதிரி இருப்பான். அதனால தான் மனுஷன் பண்ற வேலை. நீங்க அந்த குரங்குகளை கவனிச்சீங்கன்னா அந்த குட்டிகள்கிட்ட அன்பா இருக்கிறது, திடீர்னு குட்டியை கடிக்கிறது கோவத்துல, அப்புறம் ஓப்பன் செக்ஸ்ல ஈடுபடுறது, அப்புறம் ஒரு பொருளை பார்த்தா வெடுக்குன்னு தூக்குறது, தனக்கு பசி வந்தா சாப்பிடணும்னு ஒரு வெறியோட அலையிறது, இந்த குரூப் பிஹேவியர் இருக்கு பார்த்தீங்களா, அது முழுக்க ஒரு 80-85% விஞ்ஞான பூர்வமா குரங்கினுடைய கூட்டத்துக்கும் நமக்கும் இயல்புல ஒண்ணுதான். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வேடிக்கையான ஒரு கதை சொல்வாரு. பட்டிமண்டபத்துல ஒரு பேராசிரியர் குரங்க பிடிச்சி PhD ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாராம். அதுக்காக என்ன பண்ணாரு, ஒரு ரூமுக்குள்ள அதை விட்டுட்டு அதனுடைய பிஹேவியர் என்னன்னு ஸ்டடி பண்ணுமேன்னு உள்ள விட்டுட்டு சாவித்வாரத்து வழியா பார்த்தாரா அது என்ன பண்ணுது அப்படின்னு இப்படி பார்த்தாரா. இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அந்தாண்ட சைட்ல இருந்து அது இவரை கவனிக்குது. அதே மாதிரி சுவாமிதாரத்தில் வச்சு இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு பார்த்ததான் இவருக்கு ஒரு மாதிரி ஆகி போய் அவருடைய ப்ரொஃபஸர் பேராசிரியர் கைடு அவர்கிட்ட போய் சொன்னாராம், என்ன சார் இது, நான் அந்த குரங்க ஸ்டடி பண்ணலான்னு பண்ணா அது என்ன ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்குது, நான் என்ன பண்றேனோ அது அப்படியே பண்ணுது சார் அப்படின்னு. ப்ரொஃபஸர் சொன்னார், திருத்திக்கப்பா, நீ பண்றது அது பண்ணல, அது பண்றது தான் நீ பண்ற. நாம அதுல இருந்து நாம வந்தமே ஒழிய நம்மள இருந்து அது வரல, புரியுதா? அது என்ன பண்ணுதோ அதை தான் நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உண்மை. கடவுளின் ஆபரணங்களும் தான் அணிந்து கொண்டு விட்டால் தானும் கடவுளாக தோன்றுவோம் என்று சில குழந்தைத்தனமான அறிவுடைய மனிதர்கள் இந்த உலகத்தில் கூத்தடித்துக் கொண்டு இருக்கிறார். அதாவது கடவுளை மாதிரி வேஷம் போட்டுக்கிறது, கடவுளை மாதிரி ட்ரெஸ் பண்றது, கடவுளை மாதிரி அந்த தோற்றத்துல காட்டப்பட்ட விஷயங்களை தான் செய்வது, அதன் மூலமா கடவுளாக முடியாது. ஒரு பித்தளை கிரீடம் உன்னை கடவுளாக்கி விட முடியாது கண்ணே. ஒரு பித்தளை கிரீடம் உன்னை கடவுளாக ஆக்கிவிட முடியாது. உன்னுள் இருக்கிற பித்தளை தங்கமாக மாறினால் மட்டும்தான் நீ கடவுளாக ஜொலிக்க முடியுமே ஒழிய ஒரு பித்தளை கிரீடத்தை தலையில் வைத்துக் கொள்வதால் நீ கடவுளாக மாறிவிட முடியுமா? இப்படி கிரீடம் வச்சுக்கிட்டவெல்லாம் பிறகு போஸ்கோ ஆக்ட்ல உள்ள போயிருக்கான் சார். இப்படி கிரீடம் வச்சவெல்லாம் போஸ்கோ ஆக்ட்ல உள்ள போனான் சார். அப்படி இந்த மக்களுக்கு அறிவு வரலையே, அப்படி இந்த மக்களுக்கு விழிப்பு வரலையே, அது மாதிரி வச்சுட்டு அவன் பெரிய ஆளு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது.